கொஞ்ச நேரம் இருங்க. இல்ல எங்க அம்மா ஏன் போனீங்கன்னு கேட்டேன். என் தம்பி என் தங்கச்சின்னு சொல்லும்போது ஒருத்த கூட இல்லப்பா, வீட்டுல தனியா உட்காந்துருந்தேன். எல்லா சொந்தக்கார பிள்ளையும் அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சுங்க. சரி அதுகளோட போய் வாங்காத்தான் நீங்களும்னு அங்க போய் உட்காந்துருந்தேன். நான் இருக்கு நான் சொல்றேன், 100 நாள் வேலை திட்டத்தை நான் எதிர்க்கிறேன்னா உங்க எல்லாரும் மனச்சான்றேன்னு சொல்லுங்க. அந்த திட்டம் ஏதாவது நன்மை வைக்கிறேன்னு சொல்லுங்க. காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்தது நாட்டை நாசமாக்குறது. ஓட்டுக்காக பாரதிய ஜனதாவும் திமுக அந்த திராவிட கட்சியும் தொடர்ந்துட்டான். ஒரு நாடு ஒரு மக்களினுடைய மனிதனுடைய அறிவாற்றலையும் உடல் ஆற்றலையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கினாதான் அந்த நாடு வாழும் வளரும். சும்மா இரு சம்பளம் தாரேன்னா என்ன நடக்கும்? இப்போ அந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நட்டு வச்ச மரங்கள் எத்தனை, தூர்வாரின குளங்கள் எத்தனை, சீரமைச்ச சாலைகள் எத்தனை? ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு தெரியும். அமைதியா இருங்க அண்ணா இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், ஆக்கப்பூர்வமா இப்ப நான் ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தேன், நீங்க செயல்படுத்தல. கேரளா செயல்படுத்துது. கேரளா எப்படி செயல்படுத்துதுன்னா, இப்ப நான் வந்து அப்படி செய்யணும்னு ஒரு அலுவலகம் போட்டுருவேன். நீங்க 100 நாள் வேலைக்குன்னா அந்த அவங்கள பதிவு பண்ணி வச்சிருப்பேன். இப்ப இவர் வேளாண்மை செய்யறாரு, அறுவடைக்கு ஒரு 20 பேர் வேணும்னா கருதற்க என்கிட்ட பதிவு பண்ணிடுவார். இந்த 20 பேர் அனுப்பிடுவோம். வண்டி அவர் கூட்டிட்டு போறாரா இல்ல நாங்க வச்சு அனுப்பணுமா? அதுக்கு வாடகை அவர் கட்டிடணும். சாப்பாடு போட்டுருவாருன்னா போட்டுருணும், சாப்பாடு செலவு கொடுத்துடணும். அவங்க வந்து காலையில இருந்து போய் அந்த அறுவடையில எவ்வளவு 1 மணி 2 மணி வரை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவர் வெளியேறும்போது அந்த உழைப்புக்கான ஊதியம் 500 கொடுத்துருவாரு. நாங்க ஒரு 300 கொடுத்துருவோம். 800ஓட ஐயா கேளுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ உழைப்பு, உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்படுது, உற்பத்தி பெருகுது, விளைச்சல் பெருகுது, வறுமை குறையுது. அதுதான் சரியா இருக்கும். நான் வந்து அப்படிதான் செய்வேன். புரியுதா? அப்படிதான் செய்வேன். அதுதான் நான் சொல்றது. வெற்றி வாய்ப்பு நீங்க ஓட்டு போடுவீங்களா? எனக்கு அப்ப உறுதியா வெல்லுவேன். இல்ல அது வந்து எங்க அண்ணன் என்ன எதுக்காக அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாது. எங்களோட கோட்பாடு ஒருவர் 2 தொகுதியில போட்டி போடுறதோ, ஏற்கனவே ஒரு பொறுப்புல இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு பொறுப்புல, அது எங்க ஐயா வசந்தகுமார் நிற்கும் போது கூட நான் வந்து அதை எதிர்த்தேன். எப்படின்னா அவரு சட்டமன்ற உறுப்பினராக நாங்குநேரியில் இருந்தார். திருப்பி கன்னியாகுமரியில நாடாளுமன்றத்துக்கு போட்டிட்டார். அப்ப நான் என்ன கேட்டேன், உங்க கட்சியில வேற ஒருத்தனே இல்லையா அந்த நாடாளுமன்றத்துல கன்னியாகுமரியில நிக்கிறதுக்கு? நாகர்கோவில் நிக்க எப்படின்னா, ஒருத்தர் 2 பதவிக்கு போட்டியிடும் போது இன்னொருத்தருக்கான ஜனநாயகத்தில் அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்படுது. இப்ப 2 பதவியில இருக்கும்போது ஒரு பதவியை வச்சுக்கிட்டு ஒரு பதவியை விலகணும். அப்ப நாங்குநேரியில அவர் எம்பி ஆன உடனே பாராளுமன்றத்துக்கு போன உடனே அது உயர்ந்த பதவின்னு அதை போயிட்டு இது விலகிட்டார். இது பதவி விலகும் போது வலுக்கட்டாயமா ஒரு தேர்தல் திணிக்கப்படுது. இந்தியா மாதிரி ஒரு வளர நாடு, ஏழ்மை நாடு, உங்களுக்கு 28 விழுக்காடு சாப்பாடுலாம் படுக்க போறான். உங்களுக்கு தெரியுது, ஏற்கனவே இலவசத்துக்கு ஏந்திக்கிட்டு இருக்கு கைய. இந்த நாட்டுல மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வலுக்கட்டாயமா திணிக்கப்படுது, மக்கள் மீது சுமத்தப்படுது. தேர்தல் ஆணையம் மக்களின் காசுல இந்த இடைத்தேர்தலை நடத்துது. இது ஏற்புடையதா இல்ல, விளங்குதா? அப்படியே நீ போகணும்னா அவர் பதவி ஆசைக்கு தானே மேல போயிருக்காப்ல. இப்ப இந்த பதவிக்கு இந்த இடைத்தேர்தலுக்கான செலவு எவ்வளவு? 25 கோடியா? அதை கட்டிட்டு நீ பதவி ஏற்றுக்க, விளங்குதா? அப்படி இல்லைன்னா இந்த 2வது வந்தவன் நாங்குநேரியில இப்ப ஒருவேளை எங்க அண்ணன் நிக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அவர் வென்றுட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப சிதம்பரம் நாடாளுமன்றத்தை விளைவார். அப்ப ஒரு வழிகட்டாயமா இடைத்தேர்தல் வரும். இப்ப அந்த செலவு யார் ஏற்பா? அப்படின்னா நான் என்ன பரிந்துரைக்கிறேன், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு ஒரு கோட்பாடு. நான் என்ன சொல்றேன், 2வது ஒருத்தர் வந்திருப்பார்ல. இப்ப எங்க அண்ணன் 5 லட்சம் வாக்குன்னா ஒருத்தர் 4.5 லட்சம் வாக்கு வாங்கியிருப்பாரு. அவர் மேல நம்பிக்கை வச்சு மக்கள் வாக்கு, அந்த மக்களின் வாக்குக்கு மதிப்பளித்து மீதி இருக்கிற 2 ஆண்டு காலங்களில் 2வதா வந்தவரே நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்வார்னு நீங்க பதவி ஏற்கச்சிட்டீங்கன்னா செலவு மிச்சம். சொல்றது புரியுது? அப்ப அதுதான் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம். இல்ல வலுக்கட்டம்னா எவன் பதவிக்காக போனானோ அவன்கிட்ட காசை வாங்கி நடத்து, மக்கள் காசுல நடத்தாது. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்படி செய்யணும். நீங்க இருங்க பாருங்க, இங்க பாருங்க. நீங்க ஹலோ கொஞ்சம் அமைதியா இருக்கு. நான் காரைக்குடிக்கான மகன், ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கான மகன். எனக்கு என் மண்ணுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்.